மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரிய தன்னோட மேன்ஸ் ஹவுஸ்க்கு தான் அழைச்சுக்கிட்டு போறாரு. நம்ம காவேரியும் கேட்ட உடனே சம்மதிச்சிடுறாங்க. "என்ன காவேரி, நீ சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சேன், உடனே சம்மதிச்சுட்ட" அப்படின்னு நம்ம விஜய் கேட்க, "இல்லைங்க, நான் உங்ககிட்ட இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மயக்கம் வந்து வாமிட் வந்துகிட்டே இருந்ததுல, அப்ப கூட நிவின் வந்து பாத்தீங்கன்னா, "புளிப்பா எதையாச்சும் சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எக்ஸிபிஷன்ல போட்டிருக்கிற அப்பள கடைக்கு என்ன செய்யறது? அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம விஜயே குடுக்குறாரு. அதாவது தன்னோட ஆட்களையே அனுப்பி அந்த அப்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அந்த கடையில வச்சு சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராட்டுக்கு. அதே மாதிரி நம்ம காவேரியும், விஜயும் நம்ம விஜயோட மென்ஸ் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அங்க போய் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்க நம்ம 2 பேர் மட்டும் தனியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இங்க வெண்ணிலாவோட தாய் மாமாவ அழைச்சு வச்சு, நம்ம பசுபதியும், நம்ம ராகினியும் மண்டைய கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெண்ணிலாவோட மாமா வந்து பாத்தீங்கன்னா, விஜய் பக்கம் தான் நியாயம் இருக்கு. விஜய் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு நல்லாவே தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கணும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் ரொம்பவுமே தப்பு. அப்படி இப்படின்னு வந்து நான் வெண்ணிலாவ அழைச்சு கேட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு பசுபதிக்கும், ராகினிக்கும் பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, காவேரிய பத்தி இல்லாதையும், பொல்லாதையும் இந்த ராகினி சொல்லி, விஜய் மனச மாத்தி வச்சிருக்கிறாங்க. விஜய்க்கும், வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அப்படி இப்படின்னு நீ இங்கேயே இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி இப்படின்னு மண்டைய கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் இங்கேயே தான் இருக்க போறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம காவேரி, விஜய் பயங்கர ரொமான்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம சாரதா ஃபோன் பண்றாங்க காவேரிக்கு. காவேரி பதறி அடிச்சிடுறாங்க. என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்பளம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம விஜயோட ஆட்கள் தான். நம்ம காவேரி அவங்க கிட்ட அந்த அப்பளத்த குடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நானும் வரேன் அப்படின்னு சாரதா சொன்ன உடனே காவேரிக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. ஸோ நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஃபோன வாங்குன விஜய் காவேரியோட வாய்ஸ்ல, "நீங்கலாம் வர முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு பாஸெல்லாம் கிடைக்காது. அதனால நாளைக்கு வாங்க." அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சர்றாப்ல. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.